ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் ஞாபகம் வந்தது, மாங்காய் இருந்தது ஊறுகாய் போடுறதுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் அப்படின்ட்டு. அதையும் வெயிலில் காய போட்டுட்டு ஆஃப்டர்நூன் சிம்பிளாக வந்து லெமன் ரைஸ், கூட்டு, ஒயிட் ரைஸ், சாதம் தான் வச்சுருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சுண்டக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் கொஞ்சம் பறித்து வச்சுட்டு நைட்டு வந்து மித்ரன் வந்து பாஸ்தா கேட்டாங்க. நான் எப்போயும் வீட்டில் தான் பாஸ்தாவே ரெடி பண்ணுவேன். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எனக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்து நான் டக்குன்னு குக்கரில் வேக வச்சு விசில் விட்டுட்டேன். ஒரு 2 விசில் 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். அப்புறம் எல்லாருமே பாஸ்தா சாப்பிட மாட்டாங்க வீட்டில், அதனால் இட்லியும் கொஞ்சம் கேரட் சட்னி ரெடி பண்ணலான்ட்டு நான் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட் அது எல்லாத்தையுமே வந்து நான் பச்சையாகவே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு போட்டு நான் இது எல்லாத்தையும் அரைச்சதை வந்து விழுதை வந்து அதில் சேர்த்துருவேன். அப்புறம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் ரெடி ஆயிரும். இது சீக்கிரமாக பண்ணிடலாம். உங்களுக்கு வதக்கி ட்ரை பண்ணுறத விட இது மாதிரி பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும். வெறும் கேரட் மட்டும் வச்சு நான் பண்ண மாட்டேன், தக்காளி சேர்த்துக்குவேன். இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இனிப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க, அது கொஞ்சம் புளிப்போடு இருந்தால் சாப்பிட்ருவாங்க. சைட் பை சைட் வந்து நான் இதையும் அரைச்சி வச்சுட்டு பாஸ்தா வந்துட்டு இருந்தது வந்து இது பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து சட்னி அரைச்சி ரெடி பண்ணிடலாம் அப்படின்றனால நான் அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். நீங்கள் வந்து இதுக்கு மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் கேரட் மட்டும் வச்சு அம்மா பண்ணுவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும் அந்த சட்னியுமே. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து நான் தக்காளியை சேர்த்துக்குவேன். பாருங்க, பாஸ்தா சூப்பராக வந்து வெந்துருச்சு. அதையும் வந்து நல்லா வடிகட்டிட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த கடாயில் இந்த நீங்கள் அரைச்சி வச்ச விழுதை வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்துட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நட்ஸும் கேரட்டை துருவி வச்சுக்கிட்டேன். ஏன்னா கட் பண்ணி வச்சா வேக லேட் ஆகும் அப்படின்னா டைம் ஆகிடுச்சு. அதனால் துருவி வச்சு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை அரைச்சி ரெடி பண்ணி சைடில் ஒரு கடாயில் வந்து பட்டர் சேர்த்து கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே சாட்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அரைச்சி வச்ச சாஸ் வந்து ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் பாஸ்தா சீசனிங் மட்டும்தான் போட்டேன். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு மில்க்கு சேர்த்துக்கலாம். நான் அது கூடயே வந்து நான் மில்க்கும் சேர்த்துட்டேன். சைட் பை சைடு இட்லியும் நான் ஊற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சதை ஊற்றிட்டு வேணுங்கிறவங்க வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். என் பையன் வந்து காரம் சாப்பிட மாட்டான் அப்படின்றனால நான் வந்து பெப்பர் போடலை. அதனால் சிம்பிளாக வந்து நான் பாஸ்தா சீசனிங் மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் மில்க் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு திக்னஸ் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு வந்து நான் கோதுமை கொஞ்சம் வறுத்து நம்ம அதில் போடுவோம் இல்லையா, அதனால் இதில் வந்து நான் நட்ஸ் இருக்கனால திக்னஸ் கொடுக்கணுனால நான் வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல. அதோடய நான் வந்து விட்டுட்டேன். கொஞ்சோண்டு மில்க் சேர்த்துட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தா வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சீஸும் வந்து நான் வீட்டில் தான் செய்வேன். பெரும்பாலும் கடையிலலாம் சீஸ் வாங்க மாட்டேன். எனக்கு ஷார்ட்ஸில் கூட ரெசிபி இருக்கும். மொசரல்லா சீஸ் தான் நான் எப்போவுமே ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். மித்ரன் ஏதாவது கேட்டாங்கன்னா கொசரம் நான் ரெடி பண்ணி வீட்லேயே வச்சுருக்கேன். ஒரு 2 லிட்டர் பால் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். உங்களுக்கு ஃப்ரீசரில் வந்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லா தான் இருக்குது இந்த சீஸ் வந்து. அதனால் அதையும் கொஞ்சம் இது பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். எடுத்துகிட்டு மித்ரன் கொடுத்தா அவங்க அப்பா வந்து ஊட்டி விட்டாங்க. சைட் பை சைட் வந்து சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் சைட் பை சைடு ஊற்றி வச்சுட்டேன், அதுவும் வந்துருச்சு. அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து நடுவில் ஃபீட் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் தான் வந்து நான் வந்து சாப்பிட்டேன். இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் போச்சு. என்னோடய இட்லியுமே வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நான் இட்லி மாவு, தோசை மாவும் தனியாக அரைச்சி வச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன். டின்னர் வேலைக்கெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் போச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.